சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு குறைந்த வட்டியில்லா கடன் வழங்க மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை குறித்து மடிட்சியா தலைவர் கோடீஸ்வரனுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு 2025-26க்கான பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறது. இதில் சிறு குறு தொழிலுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது, அவருடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே மதுரை மடிஷியாவின் தலைவர் கோடீஸ்வரன் நம்மோடு இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். சார், இந்த சிறு குறு தொழில் நடுத்தர தொழில்கள்லாம் மேம்படணும் அப்படின்னா பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நாங்கள் எதிர்பார்க்குறது எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது நாங்கள் தான். ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு நிறையா வசதிகள் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். விவசாயத்துக்கு எப்படி குறைந்த வட்டியில் அவங்க கடன் தர்றாங்களோ அதை மாதிரி சிறு குறு தொழில்கள், பெரிய தொழில்களை பற்றி நாங்கள் பேசலை. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்றாங்க, குறைந்த வட்டியில் கொடுக்குறாங்க. சிறு குறு தொழில்களுக்கு குறைந்த வட்டியில் அவங்க கடன் கொடுத்து உதவுனாங்கன்னா நாங்கள் எங்கள் தொழிலையும் காப்பாற்றிட்டு வேலை வாய்ப்பு நிறையா பேருக்கு கொடுக்கறதுக்கும் பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் பெருசாக நினைக்கிறோம். அரசாங்கம் இந்த பட்ஜெட்லையாவது எங்களுக்கு அதை கொடுத்து உதவுனா நல்லாயிருக்கும். அதே மாதிரி 3 மாதங்களில் பணம் கட்ட முடியல இன்றைக்கி இருக்கிற தொழில் சூழ்நிலையினால, அதை உடனே என்பிஏன்னு அனௌன்ஸ் பண்ணி எங்களை கழுத்தை நெரிச்சு தொழிலை விட்டே வெளியில் ஓடுற அளவுக்கு பண்ணுறாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த விவசாயிகளுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க. நாங்கள் தள்ளுபடி பண்ணுறதுக்காக கேட்கல, கொஞ்சம் டைம் கூட கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா தொழில் நசிந்து விடாமல் காப்பாற்றுறதுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது போக பேங்க்லேருந்து, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க்லேருந்து எம்எஸ்எம்இக்கு லோன் கொடுக்க சொல்லி நிறைய பிளான் தர்றாங்க, ஆப்ஷன்ஸ் தர்றாங்க. பட் இங்கே இருக்கிற பேங்க்கு வித்தவுட் கொலாட்ரலில் தரக்கூடிய பணத்தை எதையுமே சிறு குறு தொழில்களுக்கு தர்றதில்ல, பெரிய தொழில்களுக்கு தான் தர்றாங்க. ஏன்னா அவங்க செக்யூரிட்டி இல்லாமல் கொடுத்தா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. அது எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. அடுத்ததாக இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டியை பற்றி நாங்கள் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். சோலார், ஏன்னா கரண்ட்டை வச்சு உற்பத்தி பண்ணி அடுத்த மாநிலங்களோட மற்றபடி போட்டி போடுறதுக்கு எங்களுக்கு முடியலை. இப்போ சோலார் எனர்ஜி தான், விண்ட் எனர்ஜியை நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. எங்கள் சொந்த ஃபேக்ட்ரியிலேயே சோலார் எனர்ஜியை நாங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு இப்போ சிட்பிலேருந்து ஏதாவது மானியம், ஒரு 25% மானியம் அப்படி கொடுத்து உதவுனாங்கன்னா கரண்ட்டில் இல்லாமல் சொந்தமாக நாங்களே கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தொழிலையும் முன்னேற்றி அரசாங்கத்திற்கு வரியை கூட கொடுத்து உதவுறதுக்கு நாங்கள் பெருசாக சப்போர்ட் பண்ண முடியுன்றதை நாங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி வருமான வரி அதை பொறுத்தா எல்லாத்துக்கும் ஒரே ஸ்லாப்னு வச்சுருக்காங்க. கார்ப்பரேட்டுக்கும் அதே டேக்ஸு, சிறு குறு தொழில்களுக்கும் அதே டேக்ஸு. எம்எஸ்எம்இ அப்படின்னு வர்றதில் மட்டுமாவது எங்களுக்கு வருமான வரியில் ஒரு சலுகை கொடுத்தா இன்றைய போட்டி நிறைந்த உலகத்தில் நாங்களும் அதை கடந்து சென்று தொழிலை நல்ல முறையில் நடத்துறதுக்கு இந்த அரசாங்கம் உதவி செய்யணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்ததாக எக்ஸ்போர்ட், இன்றைக்கி ஏற்றுமதி தான் பெரிய வியாபாரமாக இருக்குது. சீனாவிற்கு அடுத்தபடியாக நம்ம இருந்தோம். இன்றைய சூழ்நிலையில் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்போ எதெல்லாம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ண முடியுன்றதுக்கு எக்ஸ்போஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, ஃபாரினில் போய் எம்எஸ்எம்இ எக்ஸ்போஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு 90% மானியத்தில் போய் பங்கு கொள்றதுக்கு பண்ணி எங்களோட பொருட்கள் அங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பண்ணால் எம்எஸ்எம்இ ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பெரிய உந்துதலாக இருக்கும். அதனால் அரசாங்கம் எங்களுக்கு அந்த சலுகைகளை கொடுக்கணும், குறைந்த வட்டியில் எங்களுக்கு கடன் கொடுக்கணும். கொடுத்து உதவுனா தொழிலை நல்லபடியாக எங்களால் சிறப்பாக நடத்த முடியும்னு நினைக்கிறோம். நாங்கள் இந்த பட்ஜெட்டில் நிறைய நாங்கள் எதிர்பார்க்குறோம். அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவு அளிக்கும் என்று நம்புகிறோம். இவர்களுடைய கோரிக்கை நினைத்தும் மத்திய பட்ஜெட்டில் செவிசாய்க்கப்படுகிறதா, அதற்கு விடை காணப்படுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.